இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, பொது இடங்கள்ல வராங்க அப்படின்னா, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக பாடிகார்டு வந்து இருப்பாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய அளவுல பிரபலமாக இருந்த பாடிகார்டு ஒருத்தர் தான் இப்ப காலமாகியிருக்காராம். அந்த செய்திய கேட்டதுமே மிகப்பெரிய அளவுல சினிமா பிரபலங்கள் எல்லாருமே அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்காங்க. நடிகைகள் பொதுவாக பொது இடங்கள்ல வரும்பொழுது கொஞ்சம் வந்து அதிகமாக ஓவராக அவங்க மேல வந்து ஒரு ஃபேனா இருக்காங்க, அன்பா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள கைகள தொடுறது, அதேபோல கன்னங்கள தொடுறது அப்படின்னு ரொம்பவே வந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு சிலர் நடந்துக்குவாங்க. அதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கிறது தான் பாடிகார்டுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில விஜய் யேசுதாஸ் அப்படின்றவர் தான் மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே பிரபலமான ஒரு பாடிகார்டாக இருந்து வந்திருக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு ரொம்பவே நெருக்கமா. அவருடைய மறைவு செய்தி கேட்டதுமே விஜய் அவர்கள் ரொம்பவே நொறுங்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் அவருக்காக இவர் இரங்கலையும் தெரிவித்து வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமாக நஸ்ரியா அவர்கள் தான் விஜய் அவர்களை வந்து தல அஜித் குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. அவருமே நிறைய இடங்கள்ல இவரை கூட்டிட்டு போயிருக்காராம். குடும்பத்திற்கு நெருக்கமாகவும் இருந்திருக்காரு. இவருடைய மறைவு செய்தி கேட்டதுமே மிகப்பெரிய அளவில் அவருமே ஷாக் ஆகியிருக்காராம். அதற்கப்புறம் திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து இவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. துல்கர் சல்மான், அதற்கப்புறம் வந்து இன்னும் நிறைய திரைப்பட பிரபலங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகியும் இருக்காங்க. மலையாள சினிமாவில் இப்போ இன்னொரு ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு எல்லோருடையுமே நல்ல ஒரு பிரபலமாக அறியக்கூடிய ஒரு பாடிகார்டாக இருந்திருக்கிறாரு. இப்போ தொடர்ந்து எல்லோருமே அவருக்கு வந்து இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே யாருக்கு எப்போ என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாது. இப்போ உடல்நலக்குறைவு காரணமாக காலமாக இருக்கார் அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. உண்மையிலேயே இது போல் நிறைய பிரபலங்களா, அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு நம்ம நிறைய இழந்திருக்கிறோம் சினிமாவை சார்ந்தவர்களா அப்படின்றதான் உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இதே போல் வந்து மனிதர்களை நம்ம இழந்து வந்துக்கிட்டே இருந்தோம்னா எங்கே தான் போக போகிறோம் அப்படின்றதே தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.